அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் 2 சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்திட்டாங்க. அது உக்ரைன் தரப்பில் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டார், குய்யோ முயோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அது அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கல் நடத்தியதா இல்லை சும்மா டெஸ்டிங் எடுத்திருக்காங்களா அப்படின்னு அங்கே ஒரு சிறப்பு சம்பவம் இருக்குது. இரண்டாவது சிறப்பு சம்பவம் என்னவென்றால், ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலினுடைய முன்னாள் இராணுவ அமைச்சருக்கும் இப்போது தற்போது இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்களுக்கு கைது செய்யுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2 பரபரப்பான சம்பவத்துக்குள்ளே நுழைய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள். இது நம்ம 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, அணு ஆயுதத்தை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுமந்து சென்று தாக்கல் நடத்தலாம். அணு ஆயுதம் இல்லாமலும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தலாம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஃபைனல் ட்விஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அதை தாண்டி நான் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணிட்டா தான் இப்போ நடந்த தாக்குதலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் உங்களுக்கு நம்பரில் வரைபடமே வருது பாருங்கள். சொல்லி இந்த புகைப்படத்தில் 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இருக்கா. இதில் 1 அதுதாங்க மிசைல் லான்ச்சிங்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பூஸ்ட் மோட்டார்னுவாங்க. அந்த பூஸ்ட் மோட்டார்லேருந்து கிளம்பி அந்த கத்திரிப்பூ கலர் இருக்கு இல்லையா, அது வெளியே வந்துடும். கரெக்டாக 60 செகண்டு கிளம்புனா 60 செகண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ட்ராப் ஆகிட்டு செகண்ட் ஸ்டேஜோட மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். திரும்பி 3 இருக்கு இல்லையா, அது 120 செகண்டில் அந்த எஜெக்ட் பண்ணிவிடும். அதாவது எஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பச்சை கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மிசைல் அந்த ஸ்டார்ட் ஆகிடும், மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் 3க்கு மேலே போட்டிருக்கு இல்லையா 4, அது 180 செகண்டில் தேர்ட் ஸ்டேஜ் ட்ரஸ்ட் டெர்மினைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ் ராக்கெட்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அப்போ 4th 5 தான் அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூஸ்ட் வெஹிக்கிள் எந்த பகுதியில் எங்கே ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், எங்கே தாக்கல் நடத்தலான்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணதுன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷனோட தொடர்பு கொள்வாங்க. அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணி லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லொக்கேஷனில் 6 7 8 கிட்டத்தட்ட ஒரு 5-6 பகுதிகளை டார்கெட் வைப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு போடுறேன். ஐ திங்க் இது டெனிப்ரோலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் நான் கன்ஃபார்ம்டாக சொல்ல. பட் ஆனால் தாக்குதல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னா 2000 5800 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தும். ப்ளஸ் அந்த ஹெட் பிரிஞ்சு வருது இல்லையா, ஒரு 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். அது மாதிரி பிரிஞ்சு தாக்கல் நடத்துது இல்லையா, ஒவ்வொன்றுமே அவ்வளோ சீக்கிரம் சுட்டு வீழ்த்த முடியாது. ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே கிடைமட்டத்தில் ரொம்ப மேலே இருக்கும் ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு ஹேட்மே அப்ராக்சிமேட்டாக ஒரு 8500 9000 km/h சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக வரும். அவ்வளோ சீக்கிரம் சுட்டு வீழ்த்த முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 14500 km/h அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வரக்கூடியது. ஒவ்வொரு வேரட்டும் சின்னதாக இருந்தாலும் 2 டன் எக்ஸ்ப்ளோசிவ்க்கு சமம். 2 டன் அப்படின்னா ஒட்டுமொத்த ஏரியாவே வெடிச்சு சிதறும். இப்போ பேலோடில் அந்த பேலோடில் அணு ஆயுதம் வச்சுருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஏரியாவும், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக், ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்கும் காணாமல், அதாவது ஆல்மோஸ்ட் அது காற்றின் மூலமாக பரவி பெரிய அளவுக்கு ஒரு நெருப்பு பிளம்பாக மாறி காற்றின் மூலமாக கலந்து பெரிய மக்கள் எல்லாமே சாம்பல் ஆகிடுவாங்க. ஆனால் தற்பொழுது பயன்படுத்தியது என்ன அப்படின்னா, ரஷ்யா அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தவில்லை. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்னிங் இது. கண்ணுங்களா, ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஏன்னா இவங்க முழுமையாக ரஷ்யானுடைய ஈகோவை ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபைனல் வரைக்கும் சீண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சீண்டிட்டாங்க. அதே போல் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்பு கூட சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருந்தேன் நான். நேட்டோ நாடுகள் ஆயுதம் கொடுத்தீங்கன்னா
அப்புறம் மற்றது கொடுத்தீங்கன்னா எல்லாமே பண்ணால் தாக்கல் நடத்தணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லா தடவையும் அணு ஆயுதத்தை தொடச்சி வச்சாங்க. பட் இந்த தடவை கூட அணு ஆயுதத்தின் மூலிமா தாக்கல் நடத்தல, ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. டினிப்ரோ அப்படின்ற ஒரு பகுதியில் ஏற்கனவே கொஞ்சம் அவங்க மக்கள் நடமாட்டம் இல்லாத செலக்டிவ் ஸ்டேஜை தான் இப்போ அவங்க தாக்கல் நடத்தியது இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் எனக்கு கிடைச்சதுன்னா நான் இரவுக்குள்ளே நான் அடுத்த வீடியோவை கூட அப்டேட் பண்ணுறேன் நான். ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து கொய்யோமையோன்னு கதறிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் சைடு வீடியோவில் பாருங்கள், ரஷ்யா வந்து எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அவங்கக்கிட்ட ஸ்பீடு, ஆல்டிடியூடு எல்லாத்தையும் அவங்க கலந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. உக்ரைனை டெஸ்டிங் கிரவுண்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் டெஸ்டிங் கிரவுண்டாக எடுக்கலையா? அப்போ நேட்டோ நாடுகளோட ஆயுதம் அங்கே ரஷ்யாவுக்குள்ளார நீங்கள் டெஸ்டிங் கிரவுண்டாக எடுக்கலையா? ஒவ்வொரு நாடும் தனது ஆயுதங்களை புதுப்பித்து அந்த ஆயுதங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்று ரஷ்யாவுக்குள்ள அடித்து டெஸ்டிங் பண்ணி ஒரு ஓகே இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னாமா அவங்க ப்ரொடக்ஷனை கொண்டு போயிட்டு சேல்ஸ்க்கே கொண்டு போகிறாங்க. 2022 இன்று வரை நடந்திருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நேட்டோ நாடுகள் உக்ரைனை வைத்து டெஸ்டிங் எடுத்து அதை சேல்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் டெஸ்டிங் இல்லை, இப்போது ஒரு டெஸ்டிங். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்களுடைய இன்டீரியர் பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்தினீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோன்றாங்க. அப்போ ATACMS மூலிமா ஒன்று நடத்திட்டீங்க, நேற்று ஸ்ட்ரோம் ஷேடோ மூலியமாகவும் தாக்குதல் ஆல்மோஸ்ட் வந்து நடத்திட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தயார்னு தான் அர்த்தம். இதில் பாருங்கள், இந்த நிறைய அந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, ஏய் எங்கள் அண்ணனை சரியான ஆளாக தான் நீ தொட்டுப்பார் அப்படின்வாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு அந்த அவங்க அண்ணன் 2 அடி விட்டாங்கன்னா சொன்ன ஆள் இருக்கிற இடம் தெரியாமல் கொடுக்குறதுக்குன்னு திரும்பி பார்க்க பின்னங்கால பிடரடிக்க ஓடி போயிடுவாங்கல்ல, அந்த ஒரு ஞாபகம் இந்த இடத்துல வந்தது. குறிப்பாக வடிவேல் பாட்டில் கூட இந்த தீப்பறி திருமுகத்தோட வந்து அவர் பாட்டு நடந்து வருவார். ஓ என்ன எங்கள் அண்ணனை விட்டீங்க, அடிச்சு பாரு, அவனுக்கு அடித்து அவங்க அண்ணன் அடி வாங்க வரல. அந்த சீனில் எனக்கு நிறைய ஞாபகம் வந்து. ஏன் அப்படின்னா, இவ்வளோ உதவி பண்ணுறீங்கல்ல எல்லா நான் வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தூதரகத்தை ஏன் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க? ஏன் எல்லாமே துண்டை காணும் துணியை காணும் ஜட்டியோட ஏன் அங்கேருந்து ஓடுறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அதே மாதிரி தானே அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நீங்கள் கொடுக்குறீங்க, பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்த போகிறாங்க, அணு ஆயுத தாக்கல் நிகழ்த்துவதற்கே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஒவ்வொரு நாடுகளாக அங்கே தூதரகத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதான்னு சொல்லிட்டு துண்டோடு அங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி போயிருக்கீங்களே. அப்போ நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் என்ன? எப்படி கேடு போனால் என்ன? அதான் கிளப்பி விட்டுட்டு அடி வாங்குறது அவங்க தானே. அப்போ அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கணுமா, கொண்டு வந்துடக்கூடாதா? பேச்சுவார்த்தைக்கு அவங்க தான் தயாராக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பைடன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கடைசி போகிறோம், இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று காட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷன். இப்போ கூட ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த ICBM ஷூட் டவுன் பண்ணுறதுக்கு எங்கிட்ட வந்து THAAD வந்து கொடுங்க. அது வந்து THAAD இப்போ ரீசெண்டாக 2 கொண்டு போயிட்டு இஸ்ரேலில் நிறுத்தியிருக்காங்க. இன்னொன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இன்னொன்று வந்து அமெரிக்காவில் இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து ஜெர்மனியில் மேபி வைத்திருக்கா சொல்கிறாங்க. அது கூட இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு கிளியரானு தெரியல. இப்போ அதை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நாங்கள் சமாளிச்சிடுவோம், இப்போ எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட UK என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்மளது போர் கப்பலை வந்து அனுப்பிடலாமா அந்த எல்லை பகுதியில்ன்றாங்க. ஆனால் 8 லட்சம் வீரர்களோட நேட்டோனுடைய படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. அடுத்த பொசிஷனில் நம்ம இமீடியட்டாக நம்ம படைகளை கூட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா தரப்பில் இந்த தடவை அணு ஆயுதத்தினுடைய தாக்குதல் வந்து அடுத்து போலந்து தான் போலந்து தான் மெயின் பேஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடித்தோம் அப்படின்னா ஒன்று போலந்து, அடுத்தது UK, இது 2 தான் மெயின் அவங்க டார்கெட் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது உக்ரைனை அடிச்சுட்டு அங்கே அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுவும் இன்னொரு தகவல் மேலே என்ன கிடைச்சது அப்படின்னா, இப்போ நான் பேச வரும்போது கூட ரஷ்யானுடைய Tu-95MS அப்படின்னு சொல்லுவாங்க, அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது, கிட்டத்தட்ட 7க்கு மேலே எல்லாமே லான்ச்சிங் ஜோனில் ரொம்ப தயார் நிலையில் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க ரஷ்யா அப்படின்னா, பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகரம், அவ்வளோதான், எங்களுடைய ஈகோ டச் பண்ணிட்டீங்க, இனி நாங்கள் வந்து நிச்சயம் அணு ஆயுத தாக்குதலை நெருங்கி விட்டது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 60% கண்டத்தை வந்து தாண்டிட்டாங்க. அப்போ அடுத்து இன்னும் 30% தான். இதில் மரியோ ஜெக்ரோவா அவங்க தாங்க ரஷ்யானுடைய செய்தி தொடர்பாளர். அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்தியாளர்கள் சந்திக்கும் போது இதை பற்றி கேள்விகள் கேட்டாங்க. டக்குன்னு ஒரு ஃபோன் வருது, ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிட்டு இந்த இன்டர்னல் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை பற்றி அவங்க எதுவுமே சொல்லல. ஆனால் இதுவரை
உக்ரைன் மட்டும்தான் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா தரப்பில் ஆம், இல்லை, எதுவுமே இல்லை, அந்த எந்த ஆப்ஷனுமே சொல்லலை. ஆனால் அமைதியாக இருக்காங்க. உக்ரைன் தரப்பில் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அது வந்து இன்டர் கான்டினென்டல் பேலட்டிக் மிசைல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க டினிப்ரோவில். இன்னும் எனக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்கவில்லை. எந்த பகுதி, எந்த ஏரியா, டினிப்ரோடெக்ஸ் அப்படின்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்ககிட்ட காட்டாமல் யார்கிட்ட காட்ட போகிறேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் வரேன். இல்லை முடிஞ்சால் நான் லைவில் வரேன். உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த சம்பவங்கள் தொடர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் லைவில் வரேன். நான் நாளையிலிருந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்ககிட்ட நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஒன்று சம்பவம் நம்பர் இது ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அங்கே பரபரப்பான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் கூட பைடன் அவர்கள் அவசர கால நிதியாக 4.7 பில்லியன் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப அடுத்தடுத்த ஆயுதங்களை கொண்டு வந்து அதாவது தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தள்ளி நின்று என்ன அடித்தாலும் சரின்றாங்க. இதில் இன்னொரு கேள்விங்க, இதில் அரசல் புரசலாக வந்த செய்தி தான். இவர் ட்ரம்ப் இருக்கிறார்ல, ட்ரம்ப்பே வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் வர்றதுக்குள்ளார, ஏன்னா பைடன் அவரும் சந்திச்சுக்கிட்டாங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி ஒரு முடிவு கொண்டு வர முடியுன்றதை நீங்களே முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு நான் பேச்சுவார்த்தையோ அது மாதிரி மீதிலாம் நான் பேசிக்கிறேன். ஏன்னா இப்போ ரஷ்யா மீது போடப்பட்ட தடையை வந்து ஆல்மோஸ்ட் வந்து தொடரணும். அப்படி இல்லைன்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் காலி ஆகிடும். ட்ரம்ப்புக்கு வந்தாலும் அது தெரியும். ஏன்னா அவங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் ஓரளவு கொஞ்சம் முடிச்சு விட்டு அவங்க அணு ஆயுதம் போட விட்டு அப்படின்னா கொஞ்சம் உலகத்திலேருந்து தனிமைப்படுத்துவதற்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும். அதனால் உங்கள் வேலையை கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். என்ன தான் இவங்க எதிராக நான் வந்து வார நிறுத்திடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னால் கூட அந்த உள்ளுணர்வு, அமெரிக்கா என்ற உள்ளுணர்வு அவங்களுக்குள்ள அந்த ஆதிக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு வர பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரம்ப் இசைவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பைடன் அவசரகதியில் பண்ணுறாங்க. மேலோட்டமாக நான் வார நிறுத்துறேன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இது வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருங்க, அவங்களை அணு ஆயுதம் போட வைங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்றாங்க. ஆனால் ஏன்னா இப்போ சப்போஸ் ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். இங்கே இந்தியா கிட்டே வருவாங்க, லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய்த்த நாடுகிட்ட இதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து செய்கிறீங்க, தடை விதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கொண்டு வரும். வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி புட்டின் அவர்கள் இருக்கக்கூடிய மரியாதை, இதுக்கப்புறம் வந்து அதை மரியாதையை சீர்குலைத்து மற்ற விதமான பின்புல வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அரசல் புரசலான செய்தி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அடுத்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அடுத்து நம்ம செகண்ட் ஹாஃபுக்கு போயிடலாம். செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு, ஐநானுடைய தலைமையில் இறங்கக்கூடியதுங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு. ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு நாடுகளாக வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க. இது மாதிரி எங்களையும் சேர்த்திக்கோங்க, நாங்கள் அடுத்தடுத்த ஆதாரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் இது பேஸாக ஃபைல் பண்ணது யாருன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான். சரி, இந்த கேஸ் விவாதம்லாம் நடந்தது. இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து பயங்கரமாக பதிலளித்தாங்க, அவங்க தரப்புலையும் பதிலளித்தாங்க, நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்தாங்க. பட் இந்த தீர்ப்பு வந்து எப்பயோ வர வேண்டியது. ஏன்னா ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ராசிக்யூட்டர் இருக்கிறார்ல, அவர் எந்த நாட்டை சேர்ந்தார்னா யூகேவை சேர்ந்தார். ஆல்மோஸ்ட் தீர்ப்பு வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது. அதுக்குள்ளே பாருங்கள், அமெரிக்கா வந்து மிரட்டியிருக்காங்க, மற்ற நாடுகள் மிரட்டியிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் மீது வந்து பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது பண்ணுறாரு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ அதுக்குன்னு ஒரு விசாரணை அமைப்பு வைக்கணும். அந்த விசாரணை அமைப்பு கூட அவர் என்ன கேட்குறாருன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு தலைமையில் நடத்துங்கன்னு கேட்குறாரு அவர். ஆனால் இல்லை தனியார் அமைப்புக்கிட்ட கொடுத்துடலான்னு தனியார் அமைப்புக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ வாதாடின தலைமை வழக்கறிஞருக்கே இந்த கதி அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் எந்த கதி? அப்போ இதுக்கு வந்து தீர்ப்பு வருமா வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. இல்லை என்றால் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை மதிப்பார்களா, ஒரு பையன் கூட மதிக்க மாட்டானே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லையா? அதனால் இன்று என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக தீர்ப்பை படித்து பார்த்துட்டு ஃபைனல் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்கார்டிங் டு ஆர்டிகல் செக்ஷன் 104, 105 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்துக்கு வந்து கைது வாரண்ட்டை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள், இஸ்ரேலினுடைய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டரான கேலண்ட் அவர்கள், ஹமாஸினுடைய தலைவர் முகமது தியாஃப், இவங்க 3 பேரும் வந்து இமீடியட்டாக வந்து கைது வாரண்ட்டு பிறப்பிக்கணுன்ட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் 124 நாடுகள் இருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேலினுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்
ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ஸ்பெயின், ஜப்பான் இவங்க தான் மிக முக்கிய நாடுகள். மீதியெல்லாம் சின்ன சின்ன நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம சின்ன நாடுகள்னு இல்லை, ஓரளவுக்கு சொல்லத்தகுந்த நாடுகள். இந்தியா அதில் கிடையாது, அமெரிக்கா அதில் கிடையாது. அதையும் நான் சொல்லிட்டேன் நான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க இந்த நாட்டுகள்லாம் பயணம் பண்ணாங்கன்னா கைது பண்ணிடுவாங்க. ஸோ 4 ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஒன்று, மனிதாபிமான அடிப்படையில் எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் மக்களுக்கு எதிராக வந்து கொலை குற்றங்களை செய்திருக்காங்க. இன்னொன்று வந்து இன்ஹியூமன் ஆக்ட் அப்படின்னா மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஆக்ட். 3வது என்னென்னா டெலிபரேட்லி வேண்டுமென்றே பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதுக்கான உத்தரவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. 4வது குற்றம் என்ன அப்படின்னா வார் கிரைம், அதாவது மக்களை பட்னியால் வந்து பெரிய அளவுக்கு வந்து காய விட்டுருக்காங்க, ஸ்டார்விங். அது வந்து ஒன் வே ஆஃப் வேஜிங் ஆஃப் வார்ன்றாங்க. இந்த 4 அடிப்படையில் இவர்களுக்கான குற்றங்களை பதிய வைக்கிறேன். அதே சார்பில் இந்த பக்கம் அமாஸுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்குமே வந்து அந்த 7ஆம் தேதி உள்ளே போயிட்டு பெரிய அளவுக்கு அவங்க மக்களை வந்து கொஞ்சம் மக்களை சுட்டு கொண்டுட்டு மீறி மக்களை வந்து பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அதற்குமே இந்த கைது வாரண்ட்டு பிறப்பிச்சிட்டாங்க. சரி, இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இட்சாக் அவர்கள்னா அவர் தான் பிரசிடென்ட்டு. ஒன் வே ஆஃப் ஆன்டிசெமிஸ்டம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு இன உணர்வை வந்து இந்த கோர்ட்டு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு, அவங்களுக்கு ஆதரவான வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே இஸ்ரேல் தரப்பில் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சு இந்த இடத்துலன்னு பாருங்கள், அதாவது இந்த குற்றங்கள்லாம் செஞ்சதுக்காக கைது வாரண்ட் பிறப்புறீங்க அப்படின்னா இதுக்கு ஆயுதம் கொடுத்தவங்களுக்கு என்ன தண்டனையாக இருக்கும்? அவங்களுக்கு இதை விட பயங்கர தண்டனையாக இருக்கும்ல. ஏன்னா நம்ம அமெரிக்கா அப்படின்னும் போது பாருங்கள், உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அதானி வந்து லஞ்சம் கொடுக்க முற்பட்டிருக்கிறார், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். லஞ்சம் கொடுக்க முற்பட்டிருக்கிறான்றதுக்காகவே கைது வாரண்ட் பிறப்பிக்கிறாங்கன்னா அப்போ அதை விட இது எவ்வளோ பெருசு. அப்போ இந்நேரம் வந்து முடிச்சிருக்கணும், தூக்க தண்டனையே கொடுத்துருக்கணும்ல. அந்த கம்பேரிசன் பாருங்க ரொம்ப முக்கியங்க இது. ஏன்னா அமெரிக்கான்ற மிகப்பெரிய நாட்டாமன்ற மிகப்பெரிய நாடுங்க, உலகத்துக்கு ஒரு தீங்கு, ஒரு சிறிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட ஓடி போயிட்டு எல்லா இடத்துலையும் தலையிட்டு அங்கே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு நாடுங்க இந்த நாட்டுக்கிட்ட. அதான் லஞ்சம் கொடுக்க முற்பட்டவருக்கே கைது வாரண்ட் அப்படின்னும் போது இங்கே மக்களை கொன்று வைத்தவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை இருக்க போகுது, இன்னும் என்ன நடக்க போதோ தெரியல, பார்க்கலாம். பெரிய என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு பில்டப் கொடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஆப்கானிஸ்தானில் இதே மாதிரி அமெரிக்கா படைகள் உள்ளே போச்சு. அப்போ விக்கிலீக்ஸ்லேருந்து என்ன ஆச்சுன்னா நிறைய வீடியோ பதிவு பொதுமக்களை பார்த்து சொல்கிறது நிறைய விஷயங்கள்லாம் வந்தது. அதை ஒரு ஆதாரமாக வச்சு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. சரி, உடனே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு அப்படின்னா அந்த லீடர் மீது எல்லாமே வந்து தரவாக விசாரணை பண்ணோம், அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் எடுக்கணும், கைது வாரண்ட் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு இந்த ஒரு டீம் வந்து கிளம்புறதுக்கு தயாராகுது. அப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள், இப்போ இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் தான், நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் எங்கள் நாட்டுக்குள்ளே காலை வைங்க, உயிரோடு திரும்ப மாட்டீங்க. எப்படி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கே அந்த சோதனை. அப்படி இருந்த நாடு எப்படி ஒரு சிறு நாட்டுக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட, அதாவது ஒருத்தனுக்கு தீங்கிழிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னும் போது கூட நீங்கள் கைது வாரண்ட் பிறப்பிக்கிற அந்த பெரிய இங்கே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இப்படி ஒரு நாங்கள்லாம் எதுவுமே பண்ணல, ரொம்ப நல்லது தான் பண்ணோம், நீங்கள் அதையும் மீறி உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜஸ் கூட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஜட்ஜஸ் மீது பொருளாதார போட்டாங்க. அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கினாங்க, அவங்கள எங்கேயுமே போக முடியாமல் பண்ணாங்க. வாழ்க்கையில் ஏண்டா அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா மனவேதனை அனுபவிக்கிற அளவுக்கு சொன்னாங்க. சரி, இப்போ இனிமேல் என்ன நடக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கம்மிங் சூன், இப்படி வந்து ஜெயிலில் வந்து நெதன்யாகு அவர்கள் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ முடிச்சுடுவாங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு கொடுத்துட்டா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. ஏன் அப்படின்னா இதே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் புடின் அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சு 2 வருஷம் ஆகுது. புடின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? கைது செய்யப்படவில்லை. ஆனால் அப்போ இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து கத்தி கதறினாங்க. என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டால் கைது செய்யப்பட்ட ஒரு போர் குற்றவாளி எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணம் பண்ணலாம், அந்த நாட்டோன்னு எப்படி நீங்கள் வாணிப ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளலாம், அதுவே தப்பு, ஆச்சா போச்சா ஹோச்சான்னாங்க. மீது எல்லா நாடுகளுக்கும் இன்க்ளூடிங் இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து தான் சொன்னாங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி ஆயுதங்களை கொடுப்பீங்க இஸ்ரேலுக்கு?
ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டால் கிட்டத்தட்ட நீங்கள் இனப்படுகொலை நிகழ்த்திருக்கீங்க, அப்பாவி மக்களை வந்து கொன்று ஓய்த்திருக்கீங்க, நிறைய அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, பசி பட்டினியால் வாட வைத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிற ஒரு நாடுகளுக்கு நீங்கள் இனி ஆயுதங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நீங்களும் அதுக்கு துணை போன நாடுகள், அப்போ நீங்களும் கைது செய்யப்படுவர்கள் தானே. மறுபடியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனை அப்படி மனசுக்குள்ள நினைச்சாவே நீங்கள் கைது வாரண்ட் பிறப்பிக்கிறவங்க நீங்கள் தானே. அப்போ அதை விட இது நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன விதமாக தண்டனைகள் கொடுக்கணும்? இதுதாங்க உலகத்தில் நியாயம் நீதி நிலைநாட்டப்படுகிறதா என்றால் சும்மா ஒரு பேருக்குங்க. அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த சாதகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பயன்படுத்திப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டெல்லாம் வந்து சும்மா ஒரு ஜோக், சும்மா ஒரு இது எப்படி நம்ம ஊரில் சொல்கிறது, ரெண்டு பாட்டிங்க நின்று பேசிக்கிற கதை தான். இதெல்லாம் பெருசாலாம் எஃபெக்ட் கொடுக்காது. பட் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் நாடுகள் மூஞ்சில் ஆடாது. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க புட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நெதன்யாகு அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு தீர்ப்புனா இவருக்கு ஒரு தீர்ப்பு, அவருக்கு ஒரு வார்த்தைனா இவருக்கு ஒரு வார்த்தை முடியாது. இனி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வில் பி கோயிங் ஆன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் புட்டின் அவர்கள் கைது வாரண்ட் பிறப்பிக்கும் போது ஆஹாஹா இது வல்லவோ தீர்ப்பு, உலகத்தின் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுத்திருக்கிறது, உலகத்தில் ஒரு சிறு எறும்புக்கு வந்து துன்பம் விளைவித்தால் கூட அதற்கான தண்டனைகள் பெற்று தரும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை வந்து நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு இதே பைடன் அவர்கள், இதே பிரான்ஸ் மேக்ரன் அவர்கள், அப்போ இதே யூகேலேருந்து அதே ஜெர்மனி ஓல்ஷால்ஸ்னு எல்லாம் பாராட்டி தள்ளினாங்க. சரியான தீர்ப்புனாங்க. இப்போ நான் எதிர்பார்க்குறேன் இந்த தீர்ப்பை என்ன சொல்கிறீங்கன்ட்டு. வாட் எவர் இட் இஸ், நான் வந்து அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகலை. நான் இஸ்ரேலுடைய தரப்பில் இருந்தோ இல்லை அமாசனுடைய கிளைம் பற்றியோ நான் பேசவே கிடையாது. நான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டையும் அமெரிக்காவுடைய நியாயத்தையும் வெஸ்டர்ன் நாடுடைய நியாயத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன். நான் இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சரி, ஃபைனல் அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அடுத்த 2 மணி நேரத்தில் லெபனானுக்குள்ளார ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற செஞ்சுட்டு சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட உள்ளே பாருங்கள், அந்த லெஃப்ட் பகுதியில் ஒரு பகுதியை வளைச்சிட்டாங்க இஸ்ரேல், ஒரு பகுதியை வளைச்சி ஒரு முழு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்காங்கன்றாங்க. அந்த இடத்துலையும் சரி மற்ற இடத்துலையும் இஸ்ரேல் தொடர்ந்து உள்பகுதியை தாக்கல் நடத்திட்டு இருக்கு. அவங்க இஸ்ரேல் இருக்கிற பகுதியும் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தி ஒன்று முடிச்சிடலாம். யூனிஃபிலில் வந்து துருக்கி வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மாதம் கழிச்சு திடீர்னு துருக்கியினுடைய கப்பல் வந்து அந்த இடத்துல இஸ்ரேல் லெபனான் பகுதியில் வந்து டிசிஜி கின்லாடியா அப்படின்ற ஒரு F514 ஒரு கப்பல் வந்து அந்த இடத்துல வந்திருக்கிறது. மேபி என்னன்னு சொல்லிட்டு உளவு வேலை பார்ப்பதற்காகவும் வந்து வந்திருக்கிறது நம்ம சொன்னாங்க. துருக்கியினுடைய நேவி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. சும்மா நிலம் விசாரிச்சுக்கு போகிற வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.